வணக்கம். இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கோட வெயிட் கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். இதுல பாதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கிழங்கோட தோலை நல்லா சீவி எடுத்துட்டு அதை மெலிசா துருவி எடுத்துக்கலாம். இது வேக வைக்காத பச்சை கிழங்கு தான். சக்கரவள்ளி கிழங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கட்லட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்க துருவிட்டு அளந்து பார்த்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு இருக்கு. அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா துருவின இஞ்சி, பொடியா கட் பண்ண வெங்காயத்தாள். இதுக்கு பதிலா நீங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, அதாவது 4 டேபிள் ஸ்பூன். சாட் மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசையணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பாருங்க, உதிராமல் இருக்கணும். அப்போ மைதா மாவோட அளவு கரெக்டாக சேர்த்துருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உதிர்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கங்க. இங்கே ஒரு பவுலில் மைதா மாவை தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக கரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் மீதமான ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ விருப்பப்படுற சைஸில் வடையாக தட்டி மைதா மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட்டில் புரட்டி எடுத்துக்கலாம். இந்த மழை நேரத்தில் சூடாக இந்த கட்லெட்டை செஞ்சு டொமேட்டோ கெட்சப்போட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேனில் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் எல்லா கட்லெட்டையுமே வரிசையாக அடுக்கி மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வேக வைக்காத பச்சை கிழங்குங்கிறதுனால பொறுமையாக வேக வச்சாதான் கட்லெட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னமும் சீக்கிரமே வேலை முடியும். ஓரங்கள்லையும் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ மொறுன்னு சூப்பரான கட்லட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.